color very very why this very color very why this color very Welcome to Why This Color powered by Life Boy Nandanam bus stand in number 3 game show. எல்லா வாரமும் எங்களுக்கு உலகத்தின் பல நாடுகள்ல இருந்து கடிதங்களா குவியும். அந்த வகையில இன்னைக்கு உகாண்டா நாட்டோட பிரசிடென்ட் வந்து எங்களுக்கு மேல் அமைச்சிருக்காரு. எங்க நாட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஊழல் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் மீறி நானும் என் நாட்டு மக்களும் சேர்ந்து ஒரே டிவில உட்கார்ந்து பாக்குற ஒரே ப்ரோக்ராம் Why This Color அப்படின்னு இருக்கார். வாரம் நாங்க ஒன்று என்டர்டெயின்மென்ட் கொடுக்க மாட்டோம், வர 4 போட்டியாளர்கள் கொடுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு டான்ஸ் மாஸ்டர் ஸ்பெஷல். டான்ஸ் மாஸ்டர் ஸ்பெஷல் அப்படின்னா காலகாலமா இவங்களை நம்ம டிவியில பார்த்திருப்போம், நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். நான் முதல்ல கூப்பிட போறவர் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ல எந்த ஹீரோ வந்து எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனாலும் அவரை நம்ம பார்ப்போமோ இல்லையோ ரைட் சைடுல இவர் இருக்காரா அப்படின்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டரா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஜானி மாஸ்டர். Thank you so much. ஜானி மாஸ்டர், கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அந்த டைம்ல வந்த எந்த படம் அப்படின்னாலும் ரைட்ல நீங்க லெஃப்ட்ல நோபல் அவங்க 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு தான் பாக்குறதா இருக்கும். உங்களை பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த ஷோக்கு வந்தது. நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து அந்த டைம்ல வந்து நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது? எப்படி? ஏன்னா நார்மலா வந்து பின்னாடி ஆடுற டான்சர்ஸ் எல்லாம் அவ்வளவு நோட்டீஸ் ஆக மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஒரு பின்னாடி ஆடுற டான்சர் அப்பா அங்க பாரு செம்மையா அது மாதிரி எல்லாருமே நோட் பண்ற ஒரு ஆள் நீங்க. இல்லை, அது காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட குருங்க தான், பிரபு மாஸ்டர், ராஜு மாஸ்டர் தான். அவங்க வந்து எங்களை இந்த அளவுக்கு ஃப்ரண்ட்ல போட்டு எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால தான் நிறைய பேருக்கு எனக்கு தெரிய வந்தது. ஸோ தேங்க்ஸ் ராஜு மாஸ்டர், பிரபுதேவன். ஓகே. அண்ட் வந்து இப்போ நீங்க டான்ஸ் மாஸ்டர் மாதிரி வரீங்கன்னு பார்த்தா ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி வந்துருக்கீங்க. செம்ம உடம்பு தேய்ச்சிருக்கீங்க. ஒரு டிஃப்ரெண்டா வரலாம். டிஃப்ரெண்டா இந்த ஷோல நிறைய தேவைப்படும். ஓகேயா? தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். ப்ளீஸ் டேக் யுவர் சோஃபா செட். தேங்க்ஸ். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒருத்தர் வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம கூப்பிட போறவங்களும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க. அதுவும் கடந்த ஒரு 2-3 வருஷத்துல இவங்களை வந்து இவங்க நடிச்ச ஒரு பாட்டை பார்த்து அப்படியே தமிழ்நாடே சொக்கி போய் கிடக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல கொரியோகிராஃபா இருந்து சவுத் இந்தியாவோட எல்லா லாங்குவேஜ்லயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. சிரஞ்சீவி, நாகார்ஜுனாலாம் கூப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபேவரட் கொரியோகிராஃபரா இருந்து ஒரே பாட்டு மூலியமா லுங்கிய ஃபேமஸ் ஆக்கின லெட்ஸ் வெல்கம் ஈசன் புகழ் கொரியோகிராஃபர் சுஜிதா. கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா, என் பெத்த ரொம்ப அழகா, இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நான் உங்களை வந்து எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னா வந்து அப்படியே வந்து செம்ம ஐஃபை ப்ரொஃபைல்ல வந்து அப்படியே வந்தனம் பாட்டுக்கு நீங்க ஒரு லுங்கி எடுத்துட்டு வந்து ஆடுவீங்கன்னு பார்த்தா மானா மதுரைன்னு ஸ்டைலிஷா ஆட்டிங்க. எங்களுக்கு வந்து உங்களை ஈசன் படத்துல இருந்து தான் தெரியும். ஆனா எப்போல இருந்து நீங்க சினிமால இருக்கீங்க மேடம்? ஆக்சுவலா 82ல இருந்து நான் டான்ஸரா இருக்கேன். 82? எஸ், 1982 வருஷம். அப்ப நான் சின்ன பொண்ணு. ஓ ஓகே. அப்ப நான் பிறக்கவே இல்ல. யா யங் பாய் ஒன்லி. அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் அசிஸ்டண்டா வர்க் பண்ணி ஃப்ரம் 90 onwards I started choreography. 1990லே கொரியோகிராஃபர் ஆயிட்டீங்களா மேடம்? அப்போ நான் உங்களை வந்து எனக்கு கரெக்டா சொல்றேன்னா அடிக்கடி நான் டிவில பாக்குற ஒரு பாட்டுல நீங்க இருப்பீங்க. செம்ம ஃபேமஸ் பாட்டு தளபதியில காட்டுக்குள்ளே மனசுக்குள்ள ஆடி இருப்பீங்க. காட்டுக்குள்ளே மனசுக்குள்ள ராக்கம்மா கைதட்ட ரெண்டுத்துலயும் ஆடி இருப்பீங்களா? ராக்கம்மா கைதட்டல நான் அந்த இப்படி தீபயந்தி வரும்போது சோபனா வண்டி பார்த்து உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த பாட்டை நான் உங்களுக்கு நோட் பண்ணிருக்கேன். சோபனா வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்காம இருந்திருக்க முடியாது. பிகாஸ் I'll be next to Rajini sir with a ponytail. ஓ ஸோ அதில் வந்து அன்னைக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மீடியா சப்போர்ட் இல்லைன்னா கூட so many people recognize me in that song. Oh, super madam. Thank you so much being a senior most choreographer. You're here. Thank you so much madam. Please take your sofa set.
அடுத்ததா நம்ம கூப்பிட போறதும் ஒரு கொரியோகிராஃபர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவோட எல்லா லாங்குவேஜ்லயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல டிவில நம்ம உட்கார்ந்து ஒரு பாட்டு பார்ப்போம், மையா மையான்னு. அந்த பாட்டோட கொரியோகிராஃபில ஒரு பெரும் பங்கு ஆட்டின கொரியோகிராஃபர். லெட்ஸ் வெல்கம் பாப்பி மாஸ்டர். Sikuara maile, okay na atitule. Thank you so much பாப்பி மாஸ்டர் being here. அது என்ன பேர் மாஸ்டர்? பாப்பி. பாப்பினா பாப்பி. ஆக்சுவலா என்னோட ரியல் நேம் வந்து ஸ்ரீலக்ஷ்மி. ஓ. வீட்ல எல்லாரும் செல்லமா கூப்பிடுறனால பாப்பின்றது வந்து ஃபீல்டுக்கு வந்துருச்சு. ஓ, பாப்பி அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த மையா மையா பாட்டை பத்தி எங்களுக்கு வந்து சொல்லுங்க ஏதாவது. மையா மையா பாட்டு வந்து ஆக்சுவலா டர்க்கில ஷூட் பண்ணாங்க. ஓ. அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் 10 நாள் ரிஹர்சல்ஸ் கொடுத்துருக்கேன். மல்லிகா ஷரவத். மல்லிகா ஷரவத் 10 நாள் ரிஹர்சலா? அதுக்கப்புறம் தான் அந்த ஆடினாங்களே. ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஆடினாங்க. அப்போ மணி சார் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணு சரியா வரதுனால சில டூப் ஷாட்லாம் நான் பண்ணிருக்கேன் மல்லிகா ஷரவத்துக்கு பதில். அவங்களுக்கு பதிலா நீங்க அதுல நடிச்சிருக்கீங்களா? நடிக்கலங்க, டான்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க கொரியோகிராஃபி? நான் கொரியோகிராஃபரா 3 இயர்ஸ் தான் இருக்கேன். ஓகே. நான் ஃபீல்டுக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆகுது. Thank you so much இங்க வந்ததுக்கு. நீங்க 25,000 ஜெயிச்சு ஒரு பெரிய டான்ஸ் அகாடமி ஆரம்பிக்கணும் பாலிவுட்ல. ஓகே. Thank you so much. Thank you. Please Poppy Master, take care of us. Thank you. மூணு சினிமா கொரியோகிராஃபர்ஸ் பார்த்தோம். அடுத்ததான் நம்ம கூட போறவங்க சினிமால கொரியோகிராஃபர் கிடையாது, ஆனா நிறைய ப்ரொஃபஷனல் ஷோஸ், நிறைய ஷோஸ் வந்து கொரியோகிராஃபரா ப்ரொஃபஷனலா அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிற இளம் மங்கை. லெட்ஸ் வெல்கம் வித்யா. டான்ஸ் ஆடுங்க என்ன? வித்யா வந்தோடனே ஏதோ மிலிட்டரியில ஆள் எடுக்கிற மாதிரி அப்படியே வந்தீங்க. நீங்க ஒரு கொரியோகிராஃபர், அவங்க 3 பேர் இந்த ஜெர்கூட்டி ஸ்டெப் போட்டாங்க. பாக்கலையா நீங்க உள்ள இருந்து? பாக்கல. Thank you so much for being here. வித்யா, நீங்க என்னெல்லாம் கொரியோகிராஃப் பண்றீங்க, என்ன பண்றீங்க? நான் மெயினா ப்ரொஃபஷனல் டான்சர் அண்ட் கொரியோகிராஃபர். ஓகே. இப்போ சேனல்ஸ்ல லீடிங் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ப்ரொஃபஷனல் ரியாலிட்டி ஷோஸ்லாம் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ணிட்டு. ஓ சூப்பர். எனக்கு இது சொல்லுங்க, நீங்க ரியாலிட்டி ஷோல கண்டஸ்டன்டா இருந்திருக்கீங்க, கொரியோகிராஃபரா இருந்திருக்கீங்க. அது எப்படி அழறதுக்குலாம் கொரியோகிராஃப் பண்ணுவீங்க? கட்டை வச்சு அடிக்கும் போதெல்லாம் எப்படி நீ எப்படி அழணும் மாஸ்டர் நீங்க பாருலாம் வந்து அப்பெல்லாம் எப்படி அழ வைக்கிறீங்க ரியாலிட்டி ஷோல? அதுவும் கொரியோகிராஃப்டா? அதெல்லாம் கொரியோகிராஃபி தான். இந்த 10 ரூபா தலையை சுத்தி கொடுக்கும்போது எப்படி கண்ணீர் வருது? ஆக்டிங். ஆக்டிங் தான். சொல்லிடுவாங்களா அது முன்னாடியே? அந்த 10 ரூபா கொடுக்கும்போது ஐயோ 10 ரூபா அப்படி சொல்லணும்னு சொல்லிடுவாங்க. நேர்களே பாருங்கள், எங்கள் ஷோ மூலியமா நிறைய உண்மைகள் வெளில வருது. தேங்க்யூ சோ மச் வித்யா ஃபார் பீயிங் ஹியர். டேக் கேர் சோஃபா சார். ஸோ இந்த 4 பேருக்கான முதல் ரவுண்ட் லொலலாய் ரவுண்ட். உங்க 4 பேரும் சேர்ந்து பாடுற ரவுண்ட் தான் லொலலாய் ரவுண்ட். எதுக்காக இது அப்படின்னா உங்களை வார்ம் அப் பண்றது. இதோ இந்த சவுப்பு துணி இருக்குல்ல, இது எதுக்கு தேவையே இல்லாம இடைஞ்சலாம், இங்க இது எடுத்துடலாம். No! ஆர்கே செல்வமணி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வாங்கி வந்தது இதெல்லாம். நீங்க 4 பேரும் மேல போய் நிக்கணும். நின்னதுக்கு அப்புறம் உங்களோட மியூசிக் வரும். அதுக்கப்புறம் செம ஜாலியா நீங்க பாட ஆரம்பிக்கணும். கையெல்லாம் ஆட்டி நீங்க ஜாலியா பாடிட்டே இருக்கும்போது உங்க கைக்கும் சில வேலைகள் வரும். அதையும் நீங்க சேர்ந்து ஃபேஸ் பண்ணி நீங்க மக்களை என்டர்டெயின் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு ஓட்டு விழும். எப்படி இதுக்கப்புறம் நாங்க படங்களே ஒர்க் பண்ண வேண்டாம் டிசைட் பண்ணிட்டீங்களா? நீங்க இத வச்சு ஒரு ஐஸ் கட்டி ஸ்டெப் போடுவீங்க. வந்தேன்னம்மா அந்த ஐஸ் கட்டி வச்சு நீங்க போறீங்க. ஐஸ் கட்டி. ரெடியா? அப்ப 4 பேர் ரெடி ஆயிட்டாங்க. இதே ஜோர்ல இருக்கும்போது ஏறி நில்லுங்க, நம்ம மியூசிக் போட்டுடலாம். One more. Ayyo,
பார் ரோமியோ ஆட்டம் போட்டா சுத்தும் பூமி சுத்தாதே ஐயோ கண்ணு தட்டி குதிரை ஓட்டக்கூடாதே ஏழையை தூக்கி எறியாதே ஏழையை தூக்கி எறியாதே நிலவே 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 கதி குதிரை என்னை காட்டி தெரிந்து காட்டு மழை நிலவே மழை கைதாடி நிலவே கொண்டே சுஜாதா மாஸ்டர் அண்ட் ஜானி மாஸ்டர் முதல்ல நான் உங்ககிட்ட தான் வரணும். கண்டிப்பா வாங்க. 3 பேருமே கொஞ்சம் எதிர்ப்பு காமிச்சாங்க ஐஸ் போடுறதுக்கு. ஐயோமா இருக்கு. ஆனா நீங்க வந்து எதுவுமே பண்ணல, சாத்விகமா இருக்கிறதுனால உங்ககிட்ட உள்ள 1 கிலோ ஐஸ் போட்டிருக்காங்க அந்த 2 மாடலும். நீங்க காமிச்சு இந்த பக்கம் காமிக்கிறீங்க, இங்க எங்க போடு எங்க போடு. பாத்தீங்கன்னா அவங்க வேற ஐஸ் இல்ல, என்ன அதே வாங்கி போட்டுருப்பேன். நல்லா போட்டுருந்தாங்க உங்களுக்கு. இந்த விளையாட்டு விளையாடுற நிறைய பேர்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து எங்க மாடலே அமானுஷத்தை வச்சு தாக்கின ஒரே ஆள் நீங்க தான். அப்படியே மூஞ்சில எடுத்து அடிக்க போறீங்க ஐஸ் கட்டிய. பயந்துருச்சு அந்த பொண்ணு, ஜர்க் விட்டு துபாய்க்கே போனாலும் போயிடும் போல. இது எப்படி இந்த விளையாடுனது வித்யா? சூப்பரா இருந்தது. நைஸா? இந்த பாட்டுல நீங்களும் ஆடி இருக்கீங்க. நீங்க பாடின பாட்டுல அந்த எம்ஜிஆர் மாதிரி வேற நீங்க பண்ணிட்டு வருவீங்க அந்த பாட்டுல. இந்த பாட்டோட மெமரிஸ் ஏதாவது சொல்லுங்களேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப விளையாடுவேன். எல்லாருமே கில்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாருமே ஹீரோயின் எல்லாம் சொல்றீங்களா? இல்ல ஹீரோயின் நம்ம டான்சர்ஸ் தான். ஓகே. ஹீரோ வந்து ஹீரோஸ் கிளிப்பாங்க. சோ டான்சர்ஸ் நான் கிளிப்பேன். ஸோ அன்னைக்கு பார்த்தா நைட் ஒரு மணிக்கு இருக்கும். ஒரு ஷாட்ல வந்து பாய்ஸ் எல்லாம் பேக்ல பெண்ட் ஆயிட்டு மேலே வரணும். அப்போ அந்த டான்சர் இப்போ இல்லை, அவர் ஆக்சுவலா இறந்துட்டார், வின்சென்ட்னு சொல்லிட்டு மாஸ்டரோட இன்சார்ஜ். ஸோ அவர் பெண்ட் ஆகும்போது என்ன பண்ணிட்டு அவர் பிடிச்சி எழுதிட்டேன். மாஸ்டர் வந்து என்ன பார்த்துட்டாரு, நான் மாஸ்டர் பார்க்கல. அவர் வந்து ஷார்ட் ஃபுல்லாக விட்டார். அதுக்கப்புறம் இந்த டேக் ஓகே ஆனதுக்கப்புறம் 2 o'clock இருந்து 4:35 வரைக்கும் என்ன மட்டும் தனியாக ஆட வச்சார். அந்த ஒரு பீஜம் ஃபுல்லா ஆடிட்டே இருக்கார். ஸோ அந்த படத்துல வந்து அது அந்த ஃபுல் பீஜம் ஆடுவோம் அந்த சாங். அந்த பீஜம் என்ன மட்டும் ஆடு 2.5 hours நான் மட்டும் ஆடிட்டு இருக்கேன். தனியா ஆடிட்டு இருக்கேன். ஓ பனிஷ்மெண்ட். ஆனா உங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் ஆயிடுச்சு அது. ஆமா கண்டிப்பா. சூப்பர். நிறைய பேர் வந்து இந்த பாட்டை நம்ம பார்த்திருப்போம். இவர் எம்ஜிஆர் மாதிரி யாரையும் பார்த்திருப்போம். அது பின்னாடி ஒரு பனிஷ்மெண்ட்லாம் வேற இருந்திருக்கு. இது மாதிரி 4 மாஸ்டர் கிட்ட இருந்தும் சொல்வதெல்லாம் உண்மையில சோஃபா செட்ல உட்கார்ந்து சொல்ற கதையெல்லாம் நிறைய கேட்க போறோம், நிறைய விளையாட போறோம். லொலலாய் ரவுண்டுக்கு அப்புறம் உங்க கால்கள் கைகள்லாம் எப்படி இருக்கு? லொலாய் மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்குது. நீங்க என்ன வித்யா? தூக்கலாம் தெளிஞ்சிருச்சுங்க. தூக்கலாம் தெளிஞ்சிருச்சா? ஓகே, தெம்பாயிட்டீங்களா? ஏன்னா முதல்ல விளையாட போறது நீங்களும் ஜானி மாஸ்டர் தான். உங்களுக்கான விளையாட்டு பேர் வந்து 5 கிலோ அரிசி. இதுல என்ன ஆகும் அப்படின்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? 5 கிலோ அரிசினா என்ன? 5 கிலோ அரிசினா எல்லாரும் சமைச்சு போட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கின்றது தான். வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவு அசல்ட் கிடையாது. இந்த 5 கிலோ அரிசி வாங்கி விளையாட நிறைய பேர் வந்து நிறைய ஃபேமிலிஸ் எங்களுக்கு தேங்க் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே போன எபிசோட்ல ஒரு 4 குழந்தை அப்பா அவர் இங்க வந்தாரு. 5 கிலோ அரிசி கொடுத்தோம். அவங்க ஃபேமிலில இருந்து எங்களுக்கு நிறைய கால்ஸ். தேங்க்யூ சோ மச். நாங்க ரொம்ப நாளா ஒன்று பண்ணணும்னு நினைச்சோம், நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க ரெடி தான், நம்ம விளையாடலாம். நான் ரெடி தான். நான் ரெடி இல்லைன்னு சொல்ல நீங்க விட போறது கிடையாது. ரெடி தான். துள்ளி திரிந்த புள்ளி மான் மாதிரி இருந்த ஜானி மாஸ்டர் கைய கட்டி இடுப்ப கட்டி. இப்போ உங்களுக்கு புரியுதா 5 கிலோ அரிசினா என்னன்னு? இப்போதான் புரிஞ்சுது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. ஜானி மாஸ்டர் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கண்டிப்பா ஆயிடுச்சு. கண்டிப்பா ஆயிடுச்சு. குழந்தைங்க? 2 குழந்தைங்க. கரெக்ட். சூப்பரே. 2 குழந்தைங்க இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு. 5 கிலோ அரிசி வந்து உங்களுக்காக ரெடியா இருக்கு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் துபாய் மாடல்ஸ் டு ப்ளே திஸ் கேம். ஓகே, என்ன நடந்தாலும் ரெடி ஜி, போலாம் ஜி. And we are going to start the round G and music G. Why this Colorado? Start. என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவள் இருந்தாலும் லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ காட்டி மூஞ்சி தெரியல, அவ மம்மி பேச்சு புரியல, ஆனாலும் அவளை மறக்க முடியல.
பையன் அதனால என் லைஃப் டார்கெட் மிஸ் அவ பின்னால நான் போனவே என் லவ்வா சிக்னல் இங்க போச்சு சக போட்டேன் London Bridge is falling down. London Bridge is falling. London Bridge is falling. Falling down. Down. இருக்கமே டைம் இல்ல சொல்லிட்டாங்க கடிகாரம் உள்ள அவனுக்கு ஹாய் சொல்ல ரிஹர்சல் பார்த்தேன் எனக்குள்ள காத்தாடி போல மனசு காத்தோடும் போதவே கடந்து மேகம் என்று ஆற்று எங்கு சாத்தில்ல வேலு கெண்டே அதனால ஓய் சதார ஓகே ஃபைனல் பால் டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெல்லு நல்லா கை தட்டல ஒரு வாட்டி எகிரிச்சியம் பெல்லு டீ சொல்லு சூப்பர் சூப்பர் பையா டீ மட்டும் இல்ல ஜாலி டீ சொல்லு மாம் வேலை முடிஞ்சிச்சு போங்க நல்லா இருந்தா ஜாலியா இருந்தா ஜாலியா இருந்தது பயமா வந்தது கஷ்டமாவும் இருந்தது உங்க வைஃப் ரொம்ப பயமா இருந்தது வைஃப் குழந்தைகளை ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருவேன் சேஃப்டி தான் நோ ப்ராப்ளம் சேஃப்டி நாங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற டைம் இது கண்டிப்பா. லெட்ஸ் கெட் தி gift சர்ப்ரைஸ் gift for Johnny Master மாஸ்டர் பை ரொம்ப அடிபட்டது போல சார் பையா ஆமா நிறைய பேருக்கு இதை நாங்க பண்ணி விட்டுருக்கோம் தேங்க்யூ சோ மச் இது விளையாடுனதுக்கு அண்ட் வித்யா இட்ஸ் யுவர் டர்ன் மாஸ்டரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பா வித்யா அமிதாப் பச்சனுக்காக வெயிட் பண்ற கண்டஸ்டன்ட் மாதிரி இதுல உட்கார கூடாது ரொமான்டிக்கா ஜாலியா உட்காரணும் உட்காருங்க யா இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து அப்படியே இந்த கேண்டில பாத்துட்டு ஜாலியா நீங்க பாட்டு பாடலாம் ஓகே எதுவுமே ஆகாது இவ்வளவுதானாட்டா அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஓகே Why this Colorado? Start. காதல் வந்து கிடக்கு சொல் இஷ்டமா மிஸ்ட காதல் என்ன சொல்ல ஒரு சொன்னால் நம்பாது மாத்திராதே ஒரே 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 யாருமே எதிர்பார்க்காம நீங்க ரெண்டு பேரோட ஆட்டிங்க ஆனா மாஸ்டர் இப்ப திடீர்னு வந்ததுனால நாங்க இப்ப பிளான் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுறோம் நீங்களும் வந்து பாப்பி மாஸ்டர் வந்தீங்கன்னா ரெண்டு பேரா இங்க எங்களுக்கு சல்சா ஆடி காமிங்களா இதே பாட்டுக்கு பிளான் பண்ணி இப்ப நான் கூப்பிடுறேன் பிளான்ல அப்படியே போட்டு ஆட போறோம் அப்படியே போடுங்க அப்படியே போடுவாங்க அப்படியே ஆடுவாங்க மியூசிக் ஓடு 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 ஓடு
காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு அவனில் ஏதோ இருக்கு சொல் என்ன இஷ்டமா தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு காதல் வந்து கிடக்கு லவ் சொல்ல கஷ்டமா மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே மிஸ்டர் காலாய் மாத்திடாதே Some following Kenja Kenjala boda nengamengi love going Pakka pakkiyudanda parvagal mattum borrowing Sakka sodana tita appata ippa outgoing வெல்கம் டு டான்ஸ் தமிழா டான்ஸ் சீசன் 76. ஏதோ ஒரு விளையாட்டை ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தா ஒரு நடன போட்டியாகி நீங்க ஒண்டி ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்களே ஏதாவது கமெண்ட் சொல்லிருங்க. நாங்க ஒரு நடன போட்டியா மாத்திக்கிறோம் இந்த வாரம். எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்? மாஸ்டர் உங்க கமெண்ட்ஸ்? ஆக்சுவலா ஜானி மாஸ்டர் அவர் ஸ்பெஷலிஸ்ட் எம்ஜிஆர். அது என்னதான் வந்து அந்த சால்சா ப்ரொஃபஷனல் அப்படின்னா கூட நாங்க வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பூத்தி எங்க ஜானியும் பாப்பி மாஸ்டரும். ஓ சூப்பர் மாஸ்டர். உங்களுக்கு நீங்க அவுட் ஆஃப் 26 எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க மாஸ்டர்? அவுட் ஆஃப் 26 I'll give him 25 and off. 25 and off கொடுவீங்க. ஓகே மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர் 26 and off கொடுத்துருக்காங்க. இந்த கப்பிள்ஸ்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க? இந்த கப்பிள்ஸ் பாவம் இப்பதான் லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி குழந்தைங்க மாதிரி கண்ணுக்கு தெரியுறாங்க. பட் தென் டு they did their job nice. அவுட் ஆஃப் 2 and off எவ்வளவு கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 2 and off ஆஃப் கொடுப்பீங்க. ஆஃப் கம்மி பண்ணிட்டு 2 கொடுப்பீங்களா? இல்ல ஆஃப் தான் கொடுப்போம். ஆஃப் தான் கொடுப்பீங்களாவா? இருந்தாலும் பரவாயில்ல. Thank you மாஸ்டர். இந்த வாரம் மாஸ்டர் சொல்லிருக்க பாத்துறீங்க. மாஸ்டர் ஒரு பேருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கா, இன்னொரு பேருக்கு எவ்வளவு கொடுப்பாரு தெரியல, மூணாவது பேருக்கு என்ன கொடுக்க போறாரு அப்படி மேட்ச் வாங்குறதுல மூச்சு வாங்குது. இப்போ அடுத்து நம்ம வந்துக்கிறது வைதிஸ் ஸ்கூல் வரைக்கும் திரும்பி வந்துட்டோம். அப்பா ஒரு டான்ஸ் ஷோ பாக்குறதுக்கு தான் கொடுமை அப்படின்னா நடத்துறதுக்கு கொடுமையா தான் இருக்குது. வைதிஸ் ஸ்கூல் வரையில வந்து என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் தேங்க்யூ நீங்க டான்ஸ் ஆனதுக்கு. இதுல வந்து ஓட்டிங் நீ கிடையாது. ஓகே தேங்க்யூ பாப்பி மாஸ்டர். டேக் யூ சோ மச். சல்சா கை கோ டு யுவர் சீட். ஓகே ஓகே இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை ஓட்டு போட்டு நீங்க ஃபைனல் சமைச்சு வைக்கலாம். அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணலாம். ஜானி மாஸ்டர் போச்சே வட போச்சேல ஆரம்பிச்சு இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா அவர் கிரீன் கலரும் இல்ல எனக்கு வந்து இந்த குழந்தை தான் பிடிச்சது வித்யாவோட டான்ஸ் வாட் அ டான்ஸ் ஆஃப் மார்க் வாங்கினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களுக்கு ரெட் கலரும் காட்டலாம். Johnny, Johnny, yes papa is directly going to final. ஜானி மாஸ்டர் ஃபைனல்ஸ் போயாச்சு. மீதி இருக்கிற ரெண்டு பேர்ல யார் டைரக்ட் ஃபைனலிஸ்ட், யார் தோத்தாங்குழி ரவுண்ட்ல இவங்களை மீட் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கணும். நான் இந்த ரோஸ் வாங்க காசு கொடுத்த ஸ்பான்சர்ஸோட விளம்பரம் நீங்க பார்க்கணும். தோத்தாங்குழி ரவுண்டுக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க. வித்யா ஒரு சல்சா டான்ஸ்ல நீங்க வந்து லைட்டா ஆஃப் மார்க் வாங்குற அளவுக்கு ஆஃப் மார்க் கம்மியா வாங்குற அளவுக்கு ஆட்டிங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜே சொல்லிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு தோத்தாங்குழி ரவுண்ட். ஓகே ஆனா அதுல உங்களை யார் ஃபேஸ் பண்ண போறா அப்படிங்கிறது மீதி இருக்கிற உங்க ரெண்டு பேர்ல தான் இருக்கு. பாப்பி மாஸ்டர் அண்ட் சுஜாதா மாஸ்டர் நீங்க ரெண்டு பேரும் இப்ப மோத போறீங்க. பாப்பி உங்களுக்கான இந்த விளையாட்டு பேரு காரு பின்னாடி யாரு. நீங்க ரெடியா? ரெடி. என்ன நடந்தாலும் கார் எங்க போனாலும் பாட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. Your time and music starts now. Weidi's Colorado start. Bye.
Five, five, five. ஸ்டெப் வேற இல்ல. முத்தாய் முத்துவாய் Five, five, five. குடுமி என்ன வச்சு ஓட்டாத பட்டா படவா ஆய முகம். பாப்பி எப்படி இருந்தது? ஐயோ ரொம்ப கஷ்டங்க. ஓட விட்டு ஏங்க இது நீங்க சொன்னீங்களா ஓட விடுவாங்க? கார் பின்னாடி யாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? பாப்பி. அதான் நீங்க தான் ஓடுனீங்க கார் பின்னாடி. பின்னாடிலாம் இல்ல, அவங்க ரொம்ப அந்த எட்ஜுக்குலாம் கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன. இப்பெல்லாம் நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா பாத்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இவ்வளவு ஓடுனதே வேஸ்ட் ஆயிடும். ஜனங்களா நான் எதுத்தா பேசுனேன்? ஜனங்களாவா இவங்களா? ஆமா. மரியாதை மிஸ்டர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நான் அப்படியே நடந்துக்கிட்டேன் சொல்லுங்க. ஆமாவா இல்ல சொல்லுங்கப்பா. குட் கேர்ள் ஐ லைக் யூ. Thank you so much பாப்பி. நீங்க எதிர்த்து போட்டியிடுற சுஜாதா மாஸ்டர். It's your turn. யா. உங்களுக்கான இந்த விளையாட்டு பேரு அடேங்கப்பா அடி. என்ன நடக்கும்னு தெரியுமா? அடிச்சிட்டே பண்ணணுமா? நீங்க யாரையும் அடிச்சிட்டே என்ன ஊடு கட்டுறீங்க அதுக்குள்ள? அதுதான் அடேங்கப்பா அடி. நீங்க ஊடு கட்ட மாட்டக்கூடாது. ஐயோ அம்மா வந்தனத்துக்கு என் காலை குந்தனம் பண்ணிட்டீங்க. நீங்க ஊடு கட்ட வேணாம். உங்களை சுத்தி நிறைய பேர் ஊடு கட்டுவாங்க. ஓகே, அவங்களெல்லாம் மீறி நீங்க மக்களை மகிழ்விக்கணும். ஓகே, அவங்க ஆதரவு எனக்கு இருக்கிற வரைக்கும் யார் அடிச்சுக்க முடியாது. அடிச்சுக்க முடியாது. தேங்க்யூவா. சிரஞ்சீவியே இப்படி பஞ்சதேல தெலுங்குல பேசிருக்க மாட்டார். இருந்தாலும் தமிழ்ல அப்படி பேசிருக்கீங்க. என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் பாட்டை மட்டும் நிறுத்தாம ஜாலியா பாடணும். ரெடி? Ready. The time and music starts now. Ladies Colorado, start. வந்தனமா எல்லோருக்கும் வந்தனோ மனமனமா சந்தன சந்தனத்தை சந்தோஷமா கேட்கணும் கலகலப்பா ஆடணும் கைகள் தாளம் போடு விசிலராக பாடணும் கைகள் தாளம் போடு விசிலராக பாடணும். பொடி பொண்ணு நான் தூக்கடி பொண்ணு நான் வந்த கேட்டு நான் தூக்கி பொண்ணையா குடி என் கதை தொகத்தடிக்கிற மனக்குடி பாரு மனசெடுக்குது பாரு அரச கூட ஆண்டி வாழ்க்கையில தோண்டிய எட்டாவது அஞ்சு பொண்ணு வாழ்க்கையில தோண்டிய எட்டாவது Come on, sing the song. ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதையடி இல்லையா குடியா. ஏழரையா நான் ஏழரையா அங்க இங்க குட்டி வந்தாலையாமா. ஆஹா, இந்த பொம்மையோட அந்த குரங்கோடைய ஆனது எப்படி இருந்தது மேடம்? இந்த குரங்கு என்ன ஹிப்லயே தள்ளிட்டே இருந்தது. அப்படியே குரங்கு உங்களை இப்படியே தள்ளுதா? நிறைய எபிசோட்ல யார் பாடுறாங்களோ அவங்க வந்து இப்படி பண்ணி தான் அந்த குரங்கு ஆடுமே. அப்படியா? இன்னைக்கு நீங்க அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருக்கீங்க நூல் இடையில. மை காட். மை காட். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல கைதட்டலாம். குரங்கு அண்ட் பொம்மை நீங்க ஊருக்கு கிளம்பலாம். மாஸ்டரோட இந்த வந்தனம் குந்தனம் நல்லா இருந்ததா இல்ல பாப்பி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கார் பின்னாடி போனது நல்லா இருந்ததான்னு மக்கள் தான் திருப்பி சொல்லணும். நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நம்ம ஓட்டிங் போயிடலாம். ஓகே மக்களே, பாப்பியின் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பாப்பிக்கு ரெட் கலரும் மாஸ்டருக்கு சுஜாதா அவர்களுக்கு கிரீன் கலரும் நீங்க காட்டலாம். சுஜாதாக்கு கிரீன் கலர், பாப்பிக்கு ரெட் கலர்.
ஏகோபித்த ஓகோபித்த வாக்குகள் பெற்று டைரக்டாக ஃபைனல்ஸ் போகிறார் சுஜாதா அவர்கள். ஃபைனல்ஸ்க்கு இப்பவே போக முடியாது, ஏன்னா தோத்தாங்குழி ரவுண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க தோத்தாங்குழி ரவுண்ட்ல வித்யாவை எடுத்து போட்டி போடுறீங்க. ஓகே, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் டைரக்டா ஃபைனல்ஸ் போலாம். நீங்க நினைச்ச மாதிரியே வேர்ல்டு ஃபுல்லா அந்த டான்ஸ் அகாடமியை எங்களோட பிரைஸ் மணி 25,000 வச்சு ஆரம்பிக்கலாம். ஓகே, சாயங்காலத்துல இருந்து 4 கோரியோகிராஃபர்கள் டான்ஸ் மாஸ்டர்கள் வந்து செம்ம ஜாலியா நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா நான் சினிமால இல்ல, எனக்கும் விளையாடணும் போல ஆசையா இருக்கே, என்னால முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டி கண்டிப்பா இந்த கேம்ல நீங்களும் கலந்துக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நாளைக்கும் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணிக்கும் பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி அப்படின்ற என்னோட நிகழ்ச்சி கேட்கணும். கீழே வருதா? 4 மணி நேரம் கேட்கறது நாராசமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 4 மினிட்ஸ் கூட கேளுங்க. நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லுவேன். இந்த போட்டியில் வரலாம். 25,000 rupees ஜெயிச்சு ஐடி பார்க் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் நீங்க இஷ்டத்துக்கு கட்டலாம். அண்ட் தோத்தாங்குழியில இருக்கிற 2 லேடிஸ் நீங்க தான் இப்ப இதை விளையாட போறீங்க. உங்களுக்கான இந்த விளையாட்டு பேர் வந்து என்னடா இங்க சத்தம். என்னடா இங்க சத்தம்? என்னடா இங்க சத்தம். ஏதாவது புரியுதா? ஏதாவது தெரியுதா? குத்த போறீங்களா? குத்த அளவுக்கு பாடி இல்லையே. நாங்க உங்களை குத்த மாட்டோம், நீங்க தான் உன்னை குத்தணும். நாங்களே குத்திக்கணுமா? இல்ல, நீங்க இதை குத்திக்கணும். என்னடா இங்க சத்தம் எப்படி விளையாடணும்னு சொல்லி தரேன். பாப்பி கொஞ்சம் முன்னாடி போங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இது கேக்குதோ அப்பெல்லாம் நீங்க உட்காரணும். ஓகே, பாப்பி அவர்கள் அண்ட் வித்யா அவர்கள் உங்களுக்கான விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. என்ன நடந்தாலும் எத்தனை வாட்டி உட்கார்ந்து இருந்தாலும் பாட்டு ஒண்ணு நிறுத்தக்கூடாது. ஓகே, கேர்ள்ஸ் ரெடி? ஓ எஸ், ரெடி. மியூசிக். Ladies Forever. Start. Jumbalaka, 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 Zimbabwe, Pakistan, Sri Lanka, Zimbabwe, Zimbabwe. சின்ன பங்காளி எல்லோ, பெரியவங்க காதலி எல்லோ. சூப்பரே. என்ன உட்காந்துக்கோங்க அப்படியே. ஐயா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா விளையாட்டு? ஐயா ரொம்ப நல்லா இருக்கு. வித்யா உங்களுக்கு எப்படி இருந்தது? எக்ஸர்சைஸ் எப்போ உட்காருதுன்னு தெரியல. அதுவும் ஏன் நான் ஊதாத முதல்ல நீங்க 2 பேரும் உட்கார்ந்தீங்க? நீங்க பண்றீங்கன்னு நினைச்சு நாங்க பண்ணோம். அப்படியா? வெரி நைஸ், வெரி வெரி ஒபீடியன்ட் அண்ட் சின்சியர். ஒரு வாட்டி நல்லா கை தட்டிடலாம். சுஜாதா மாஸ்டர், who is your favorite among these 2 performers of happening in India? இந்தியா. பட் 2 பேருமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. 2 பேரும் அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயா 2 பேருமே எனக்கு கேட்டா டை. நீங்க சார்? சேம் தான், 2 பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணாங்க. ஒரே மாதிரி தான். என்னத்த சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. ஆனா மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல போறாங்க. உங்களுக்கு 2 பேருக்கு நான் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நீங்க அந்த பழைய படம் பாத்துறீங்களா? பத்மினிக்கும் வைஜெயந்தி மாலாக்கும் ஒரு போட்டி நடக்கும். அதே மாதிரி நாங்க இப்ப மியூசிக் போடுவோம். நீங்க 2 பேருக்குள்ள உங்களுக்குள்ள அனல் பறக்கிற மாதிரி ஒரு நடன யுத்தம் நடக்கணும். அப்படியே சாது அப்படி நீங்க அவங்களை இழுத்து கூப்பிடணும். நீங்க அப்படியே திருப்பி அதை மூஞ்சில குத்துற மாதிரி ஆடணும். ஓகே, ரெடியா? சோ இது எதுக்கு அப்படின்னா உங்களோட ஓட்டு வாய்ப்பை பிரகாசப்படுத்தும். ஓகே, நடன யுத்தத்துக்கு அவர்கள் தயார். பாடல் தயாரா? மியூசிக்.
பாப்பி மாஸ்டர் ஆடும்போது ஒண்டி உங்க உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பொங்கி வருது, அப்படி நிக்காம ஆடுறீங்களே. பாப்பி பேயா மாறிடுறான். பாப்பி பேய், பேய் பாப்பி. பேய் டான்ஸ் ஆடுறோம். ஓகே, நீங்களும் ரொம்ப நல்லா ஆடுனீங்க. நடுவுல கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டல. ஆட்டிடியூட் காட்டிங்களா? ஓகே, இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். ரெட் கலர் இவங்களுக்கும், கிரீன் கலர் அவங்களுக்கும். பாப்பிக்கு கிரீன், ரெட் கலர் ஃபார் வித்யா. இந்த நிகழ்ச்சியின் மாபெரும் கிராண்ட் ஃபினாலே வார வாரம் ஒவ்வொரு எபிசோட்லயும் பாக்யராஜ் பெட் ரவுண்ட். இந்த பாக்யராஜ் பெட் மேல நம்ம நின்னாலே இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரோ மாபெரும் பரிசு தொகையான 25,000 rupees வின் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 நிமிஷத்துக்கு ஜாலியா பாட்டு இந்த பெட் மேல நிக்கணும். ஒவ்வொரு செகண்டும் நீங்க நிக்கிற செகண்டுக்கு 200 ரூபாய் கொடுப்போம். சார் கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் நீங்க நின்னீங்க, 1.25 நிமிஷம் அவங்க 2 நிமிஷம் அப்படின்னா உங்களுக்கு இவங்களுக்கு 1 ரூபாய் கூட கிடைக்காது. ஏன்னா யார் கடைசியா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காசு. இதான் ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா ஒரு முதல் விசில் கேக்குது அப்படின்னா நீங்க வந்து நின்ன இடத்துல இருந்து இப்படி குதிக்கணும். ரெண்டாவது விசில்ல அப்படி பண்ணும்போது நின்ன இடத்துல இருந்து டான்ஸ் ஆடணும். உங்களுக்கு அது கை வந்த கலை. மூணாவது விசில் அப்படின்னும் போது அப்படியே சைட்ல நடக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை தொடக்கூடாது, ஒருத்தர் இன்னொருத்தரை கீழே தள்ளி விடக்கூடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே நடுவில் வரக்கூடாது. மூணாவது விஷயம், கீழே இந்த பெட்லயே கீழே விட்டீங்கன்னா அவுட்டு. நாலாவது முக்கியமான விஷயம், வெளில விட்டீங்க அப்படின்னா போட்டியிலேருந்து நீங்க காலி. ஓகே மாஸ்டர்ஸ், ஐ விஷ் யூ ஆல் லக். 25,000 ரூபாய் வாங்கி இந்தியா ஃபுல்லா நீங்க டான்ஸ் அகாடமி ஆரம்பிங்க. ஓகே, லெட்ஸ் கோ. Your time and music starts now. Ladies Colorado, start. காசு வந்து காட்டுகிற வேலை இது, ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது. கட்டுனா வெட்டத்தை கொட்டுனா பாலகம் காவேரிதான். உச்சத்தில் லக்குதான், மச்சத்தில் வந்தது கை காசுதான். எங்கும் மன்னரா எங்கும் காசு மேலே காசு வந்து ராச கழுவ ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது. தேதிப்பா கேதி ஒரே பால்ல ஒரே ஓவர்ல 3 விக்கெட். மாஸ்டர், ஒரே ஒரு மில்லி செகண்ட் என்ன, ரெண்டாவது வாட்டி சான்ஸ்லாம் கிடையாது. ஓகே, நூல் இழையில வந்து நீங்க கீழே ஊந்து வெற்றி கனியை தட்டி பறிக்க விட்டீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து என்ன எங்க எப்படி ஊந்தீங்க, நீங்க ஏதோ மார்க்கெட்டுக்கு போற மாதிரி நான் போயிட்டு வரேன்னு விழுந்தீங்க. அதுக்கு மேல என்ன இல்ல, நீங்க விழுந்தது கூட எனக்கு பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததுதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் விழுவீங்க. ஆனா நீங்க எப்படி விழுந்தீங்க, ஏதோ சொந்தக்காரங்க என்ன நான் வந்துட்டேன், ஏன் அப்படி போனீங்க? பெட்ட பார்த்து விட வேண்டாமா, இறங்கணும் போல ஆயிடுச்சா? ஓகே, முதல்ல 3 பேர் மேல வந்துருங்க. கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தது பாப்பி. ஆனா நீங்க 1 நிமிஷம் 18 செகண்ட் நின்னு 15,600 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. 15,600. இதே மாதிரி நீங்களும் கோடிக்கணக்கான ரூபாயை வின் பண்ணணும் அப்படின்னா கீழே வர நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்பர் இப்போ வராது, டிவில கிராபிக்ஸ்ல போடுவோம். சோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு திருப்பி கால் பண்றோம். இது மாதிரி 4 பிரில்லியன்ட் போட்டியாளர்களோட மறுபடியும் உங்களை பார்க்க வைக்கலாம். This is Balaji saying Tara, bye bye, good night, have a great night.